விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருவாரா வரமாட்டாரா அப்படிங்கிற கேள்வி தான் சோசியல் மீடியாவில் ரொம்ப வருஷமாக கேட்கப்பட்ட கேள்விங்க. இப்போ அவர் பீக்கில் இருக்காரு, இந்த சமயத்துலலாம் அவர் வரமாட்டார் அப்படின்னு தான் எக்கச்சக்கமான பதில்கள் எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இதையெல்லாம் தாண்டி இப்போ அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாருங்க விஜய் அவர்கள். அவரோட அரசியல் கட்சியோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா தமிழக வெற்றி கழகம். அவர் வெளியிட்ட இந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, நான் மக்களுக்கு என்னால் முடிஞ்ச உதவிகளை இது வரைக்கும் நான் செஞ்சுட்டு தான் வந்துட்டு இருக்கேன். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு சில உதவிகள்லாம் செய்யறதுக்கு எனக்கு அதிகாரம் தேவைப்படுது. அதனால தான் நான் இந்த கட்சியை உருவாக்கி இருக்கிறேன். இது வந்து மக்களுக்கான கட்சி அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் 2026 நடக்க போற தேர்தலில் கண்டிப்பா போட்டியிட போறதாகவும் சொல்லியிருக்காரு. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்னோட கட்சிகள் என்ன, கோட்பாடுகள் என்ன அப்படின்னு மக்கள் முன்னிலையில் நான் சொல்றேன். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. விஜய் அவர்களோட அரசியல் பயணம் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் தாங்க ஸ்டார்ட் ஆக போகுது. அவரோட கட்சியில உறுப்பினராக சேர்றதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு செயலி உருவாக்கி இருக்கிறாங்களாமா. அதோட செயல்பாடும் பாத்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. சினிமால பீக்ல இருக்கிற மனுஷன் இவ்வளவு சீக்கிரமா அரசியலுக்கு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. ஆனா இன்னைக்கு ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்குங்க. உங்கள் அரசியல் பயணத்துக்கு எங்கள் வாழ்த்துக்கள்.